GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். இல்லை கண்டிப்பாக இது முடிவு கட்டணுங்க. இது நான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லை, நான் ரொம்ப நாளாக இந்த வயலண்ட் கிரைம்ஸை பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் அதிக முயற்சிகள் எடுக்கணுமோன்னு எனக்கு தோணுது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சிறார்கள் கைதாகி உள்ள போகிறாங்க சார். எதை நோக்கி போகுது சார்? இளைஞர்கள் மீது இன்னும் கூட நாம் நம்மளுடைய மனதையும் பொருளையும் செலவு செஞ்சு அவங்கள பார்த்துக்கணுன்றது என்னுடைய ஒரு கிரைமை பொறுத்த வரைக்கும் ஒரு சோஷியல் இஷ்யூ. அந்த சோஷியல் இஷ்யூவை ஒரே ஆங்கிள்லேருந்து நம்ம சரி பண்ண முடியாது. குயிக்காக வேலை செய்யக்கூடிய நீதிமன்றங்களும் தேவை. கடந்த வாரம் நடைபெற்ற பெஞ்சல் புயலில் தமிழ்நாடு பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதுவரையும் மத்திய அரசால் ஒரு பைசாவோட நிதி கொடுக்கல. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஐடியா நம்ம கொண்டு வரணும். வேஸ்ட் நீங்கள் சில இடங்கள்லாம் போனால் நான் காட்டுறேன். மெடிக்கல் வேஸ்ட் இன்னும் டேஞ்சரஸ். இது எங்கேயுமே கொட்டக்கூடாது. உங்கள் இடத்துக்குள்ளே நீங்கள் கொட்டக்கூடாது. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் IAS அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலே நேற்று ஒரு கொலை நடந்திருக்கு சார். இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முடிவு கட்ட ஒரு வாய்ப்பே இல்லையா அப்படி சார்? இல்லை கண்டிப்பாக இது முடிவு கட்டணுங்க. இது நான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லை, நான் ரொம்ப நாளாக இந்த வயலண்ட் கிரைம்ஸை பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கேயோ ஒரு இடத்துல இது நம்ம இன்னும் அதிக முயற்சிகள் எடுக்கணுமோன்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு காலகட்டத்தில் ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரைம் ஒரு தோரணையே மாறிப்போச்சு. ஸோ அந்த ஏஜுக்கான எஃபர்ட் நம்ம எடுத்தாகணும். நான் தமிழகம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ஐ வுட் அர்ஜ் த கவர்மெண்ட்ஸ் வயலன்ஸ் ஆர்கனைஸ் கிரைம் அகேன்ஸ்டாக வி ஹேவ் டு ஃபைட். இல்லை கடந்த 4 ஆண்டுகளில் 240 கொலைகள் நடந்திருக்கு தென் மாவட்டங்கள் அப்படி சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சிறார்கள் கைதாகி உள்ளே போகிறாங்க சார். கிட்டத்தட்ட 48 சிறார்கள் கைதாகி உள்ளே போயிருக்காங்க. இது டேட்டா சொல்லுது. இப்போ எதை நோக்கி போகுது சார்? அது ஒரு பெரிய சோஷியல் ப்ராப்ளம் தான். அது மேலை நாடுகள்லாம் கொஞ்ச நாள் முன்னாடியே வந்த விஷயங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு போன்ற இடங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம போலீஸ் கேப்பபிளான போலீஸ்ன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம போலீஸ்க்கு ஒரு கெப்பாசிட்டி உண்டு. ப்ளஸ் அரசாங்கமும் சில விஷயங்களை செய்யாது அப்படின்றத நான் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். அதனால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஃபார்முலா வேணால் அவங்க யோசிச்சுட்டு இருக்கலாமே தவிர இது மேலே அவங்க கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்ற வளாகத்துலேருந்து உள்ளேருந்து ஒரு 7 பேர் கொண்ட உங்களை சர்வசாதாரணமாக வெட்டுறாங்க. விட்டுட்டு சர்வசாதாரணமாக போயிட்டு இருக்காங்க. காவல்துறையும் வேடிக்கை பார்க்குது. உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு, என்னங்க காவல்துறையெல்லாம் வேடிக்கை பார்க்குது, வழக்கறிஞர்களை போய் பிடிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் வேடிக்கை பார்க்குறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது எதை நோக்கி போகுது சார்? ஒருவேளை பயப்படுறாங்களா? அந்த அளவுக்கு ரவுடிசம் பெருகி போச்சா எப்படி சார்? அந்த இன்சிடெண்ட்டை நான் அந்த மொமெண்ட்டில் நான் அதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்க மாட்டேன். இல்லை கடந்த மாதம் கூட ஓசூர் இதே நீதிமன்ற வளாகத்தில் ஒருத்தன் சிம்பிளாக விட்டுட்டு போகிறான். தொடர்ச்சியான இது மாதிரி கொலைகளத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது நீதிமன்றங்களுடைய டிலே இன் கிவிங் பனிஷ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், குற்றம் செய்துட்டு ஒரு 6 மாதத்தில் பெயிலில் வெளியே வரக்கூடிய கெப்பாசிட்டிஸாக இருக்கட்டும், அது இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த போதைப் பொருட்களுடைய ஒரு இதுவாக இருக்கட்டும். ஒன்ஸ் சில பேருக்கு அந்த போதை ஏறிச்சுன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட அவங்க யோசிக்கிற நிலைமை. கண்டிப்பாக அப்படியெல்லாம் கூட இன்னைக்கு அதான் நான் சொன்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் ஈகோ சிஸ்டம். அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு நம்ம சில மாற்றங்களை கொண்டு வரணும். அதை ஒரு கலெக்டிவ். உங்களுடைய அறிவுரையா ஒரு IAS அதிகாரிகள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை என்னுடைய அறிவுரை கிரைமை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சோஷியல் இஷ்யூ. அந்த சோஷியல் இஷ்யூவை ஒரே ஆங்கிள்லேருந்து நம்ம சரி பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் போலீஸ் எல்லாம் தேவை, ஆனால் ஸ்ட்ராங் சட்டமும் தேவை. குயிக்காக வேலை செய்யக்கூடிய நீதிமன்றங்களும் தேவை. அது இல்லாமல் நம்ம குழந்தைங்களை எந்த விதமான அவங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகள் லைஃப்பில் இருக்குன்றதும் இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்காக தான் நம்ம பார்த்து பண்ணணும். ஆனால் ஐ திங்க் வி ஷுட் இன்வெஸ்ட் மோர் இன் யங்ஸ்டர்ஸ். இளைஞர்கள் மீது இன்னும் கூட நாம் நம்மளுடைய மனதையும் பொருளையும் செலவு செஞ்சு அவங்கள பார்த்துக்கணுன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். அப்படி இல்லாத போது தான் அது அந்த மாதிரி டைரக்ஷன் தவறுது. கடந்த வாரம் நடைபெற்ற பெஞ்சல் புயலில் தமிழ்நாடு பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக விக்கிரவாண்டி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற
மாவட்டங்கள்லாம் ரொம்ப பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதுவரையும் மத்திய அரசால் ஒரு பைசாவோட நிதி கொடுக்கல. கொடுத்த நிதியே நமக்கு வர வேண்டிய பேரிட நிதி தான். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் வயநாடுக்கே அவங்க எதுவும் கொடுக்கலன்றாங்க. இந்த அரசாங்கம் அதை பற்றிலாம் கவலைப்படாதுங்க. இந்த அரசாங்கம் இந்த நிதி கொடுக்கறது, பேரிடர் வந்தால் அதை சரி செய்கிறது, எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸில் காசு கொடுக்கறது, இதெல்லாம் பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. இவங்க வந்து கார்ப்பரேட் ஹையர் அண்ட் அபவ் தான். ஸோ அதனால் அவர்கள் அது கொடுக்கலன்றதுல எனக்கு எந்த விதமான சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாது. கவலை இருக்குது, ஆனால் சர்ப்ரைஸ் இல்லை, கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆமாம், அதான் நான் இந்த தடவை கூட ஒரு நாடாளுமன்றத்தில் இந்த கேள்வி கேட்டிருந்தேன். ஒரு வருஷமும் நீங்கள் அந்த நரேகாவோட பட்ஜெட்டை கம்மி பண்ணுறீங்க. போன வருஷம் 80,000 கோடி, ஆனால் ரிவைஸ்டு பட்ஜெட்னு சொல்லுவோம். இவ்வளோ வச்சாலும் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அதுன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மேலே கோடி மேலே டிமாண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் அடுத்த வருஷம் பேர் மினிமம் 1 லட்சம் கோடி வைப்பீங்கல்ல? கண்டிப்பாக. ஆனால் மறுபடியும் இவங்க 80,000 கோடி தான் வைப்பாங்க. அடுத்த வருஷம் 60,000 கோடி வைப்பாங்க. இவங்களோட எண்ணமே என்னன்னு எனக்கும் புரியல. எந்த இடத்துல டிமாண்ட் இருக்கோ, எந்த இடத்துல மக்கள் அதை விரும்புகிறாங்களோ அந்த இடத்துல தான் அவங்க கட் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஏழை எளியோர்களின் நலனோ அவருடைய வாழ்வாதாரமோ முக்கியம் கிடையாது. ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் சொல்கிற மாதிரி ஒரு பாஜக எம்பிகளை 10 பேர் கொடுத்துருந்தீங்கன்னா நிதி வந்திருக்கும்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி கொடுத்துருந்தா வந்திருக்குமா? எப்படி சார்? கஷ்டம். பாஜகவில் எம்பிகளுக்கோ அவர்களுடைய ஓன் மந்திரிகளுக்கோ எந்த பவரும் இல்லை, மரியாதையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் ஒற்றை புள்ளி, 1 நேஷன் 1 எலெக்ஷன் மாதிரி 1 பார்ட்டி 1 லீடர். அவர் 1 லீடர் தான். அவர் முடிவு பார்த்து இருந்தால் பண்ணால் இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் ஏதாவது. ஒருவேளை பாஜக அல்லாத மாநிலங்களில் வந்து இது மாதிரி ஒரு வெறுப்பை தூண்டுறதுக்கான காரணம் என்ன? இனிமேல் அந்த பக்கம் போக முடியாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஒதுக்குறாங்களா? எப்படி சார் இது எந்த டாபிக் எடுத்துக்கிறது? அவங்களுக்கு வந்து இந்த டிசென்ட் பிடிக்காது, ஆர்டர் தான் பிடிக்கும். நீங்கள் எல்லாம் எழுந்து நில்லுங்கன்னு சொன்னால் ஒரு 4 பேர் உட்காந்துருந்தா அவங்களுக்கு கடுப்பு வருமா? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியராக எழுந்து நில்லுன்னு சொல்ல ஒரு அத்தாரிட்டியோட சொல்கிறீங்க. இப்போ ஒரு 4 பேர் நான் உட்காந்துருப்பேன்னா உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? அந்த மாதிரி தான் மோதிக்கு வரும். நான் ஒரு பிரதம மந்திரி, நான் சொல்கிறேன், நீ என்ன தமிழ்நாடுன்னு என்ன நீ பண்ண மாட்டியா? அப்படிதான் அந்த ஆட்டிடியூட். கண்டிப்பாக. அதனால் அம்பேத்கரை பேசின போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஆட்டிடியூட். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். கேரளா மருத்துவ கழிவுகளை இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட்டிகிட்டு வர்றாங்க. அதற்கு வந்து கேரளா தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அந்தளவுக்கு கடினமான கழிவுகளை நான் கொட்டலை அப்படிங்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ரொம்ப மோசமான இது வந்து இது கேரளா தமிழ்நாடுன்ற பார்க்குறத தாண்டி பக்கத்தில் போய் குப்பை போட்டு வருவாங்க. இது வந்து ஒரு பேசிக் ஹியூமன் நேச்சர். என்னை பொறுத்தவரை இதை கேரளா தமிழ்நாடுன்னு பார்க்குறது வந்து சரியில்லை, தவறுகள். அது அந்த அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனாலும் தாண்டி இது வந்து எல்லைகள் தான். இது வந்து கேரளா கவர்மெண்ட் இருந்தாலும் இப்போ எதிர்கட்சியெல்லாம் விமர்சனம் போட்டாங்களா சார், தமிழ்நாடு நான் குப்பை கடங்க இங்கே வந்து கொட்டுறீங்களா அப்படின்னு? இல்லை, பட் அது யார் கொட்டினாங்க? கேரளா முழுக்க கலெக்ட் பண்ணி வந்து கொட்டினாங்களா? அங்கே பக்கத்தில் இருக்கதான் கொட்டிருப்பான். ஆமாம், அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, விஷயம் தெரியல. இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்னுடைய ஐடியாவில் சொல்கிறேன். அந்த பக்கத்து ஊருக்காரங்க இந்த பக்கம் இது தானே இது கேரளா இல்லை, அது தமிழ்நாடுன்னு போய் கூட்டியிருப்பாங்க. இதுதான் இந்த ஆட்டிடியூடே இப்படி தான். அதை வந்து அந்த அரசாங்கம் சரி செய்ய வேண்டும், கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாதிரி வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஐடியா நம்ம கொண்டு வரணும். வேஸ்ட்டு வந்து நீங்கள் சில இடங்கள்லாம் போனால் நான் காட்டுறேன், வேஸ்ட்டை யார்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதில் அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் வேஸ்ட் வந்து இன்னும் டேஞ்சரஸ். இது ஒரு செப்பரேட் டைப் ஆஃப் வேஸ்ட்டு. இது எங்கேயுமே கொட்டக்கூடாது, உங்கள் இடத்துக்குள்ளே நீங்கள் கொட்டக்கூடாது. இதை வந்து நீங்கள் சரியான முறையில் இன்சினரேட் பண்ணி இது பண்ணலைன்னா வேறு விதமான நோய்கள் பரவதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் முதல்ல மெடிக்கல் வேஸ்ட்டுன்றதை வந்து நீங்கள் செப்பரேட்டாக டீல் பண்ணணும். அது இல்லாமல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான அறிவும் நம்ம கொண்டு வரணும். இன்றைக்கி நம்ம தொகுதியில் கூட பார்த்திங்கன்னா பல இடங்கள் இதுதான் பிரச்சனை. ஆமாம், எங்கேயோ ஒரு ஊரில் போய் குப்பை கிடங்க ரெடி பண்ணுவாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து யாரோடைய குப்பையும் அவங்க வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு அது வேணும், அங்கே இருக்கவங்களுக்கு அது வேண்டாம். இதை புரிஞ்சுக்கணும் அந்த டைனமிக்ஸ். கண்டிப்பாக சார். நல்லா பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு ஒரு நேர்களை கலந்து மிக்க நன்றி சார். நன்றி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Taste the Daily.